அன்பு உறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்குது. தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் கட்சிகள்லாம் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் இருக்கிறாங்க. இந்த காணொலியில் பெரம்பலூர் தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கு யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் 2009 வரை பெரம்பலூர் தனி தொகுதியாக இருந்தது. அதன் பிறகு 2009 அந்த தேர்தலிருந்து தான் பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயமும் மக்காச்சோளமும் அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்குது. விவசாயம் தான் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. ஸோ பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் இது வரைக்கும் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 6 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், ஐஜேகே 1 முறையும், சுதந்திரா கட்சி 1 முறையும் அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஐஜேகேனா பாரிவேந்தர் அவருடைய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அங்கு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பெரம்பலூர், கரூர்லேருந்து குளித்தலை, திருச்சியிலிருந்து லால்குடி, முசிறி, மணச்சநல்லூர், துறையூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுமே திமுக கூட்டணி வசம் இருக்குது. அதே போல் பெரம்பலூர் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 14,46,000 வாக்காளர்கள் பெரம்பலூரில் இருக்கிறாங்க. அதே போல் பெரம்பலூரில் எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தரையர்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகம் இருக்கிறாங்க, உடையார்கள், ரெட்டியார்கள், செட்டியார்கள், அதுக்கப்புறமாக வன்னியர்கள், பழங்குடியினர், அதுக்கப்புறமாக சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பெரம்பலூர் தொகுதி இருக்குது. அங்கே யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரிவேந்தர் அவர்கள் பிஜேபியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அருண்நேரு அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் என்டி சந்திரமோகன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார். திமுகவில் 2 வாரிசுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது போன முறை போட்டியிட்ட வாரிசுகளில் பொன்முடியினுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கல, அதுக்கு பதில் நேருவினுடைய மகனுக்கு இந்த முறை சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அருண்நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். ஸோ இதில் ஸ்டார் கேண்டிடேட் பாரிவேந்தர் அவர்கள். பாரிவேந்தர் ஒரு கல்வியாளர், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை நடத்துகிறார். அதுக்கப்புறமாக எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, வேந்தர் டிவி இருக்குது, புதிய தலைமுறை டிவி இருக்குது. ஸோ ஒரு பணபலத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர் பாரிவேந்தர் அப்படின்னு சொல்லலாம். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டிட்டு ஒரு 2 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அப்போ தோல்வியை தழுவினார். 2019 திமுக கூட்டணியின் சார்பில் போட்டிட்டு வெற்றியை பெற்றார். இப்போ மீண்டும் 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆல்ரெடி சிட்டிங் எம்பியாக இருந்திருக்கிறார். தொகுதிக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு பலமாக இருக்கிறது. பாஜக, பாமக இவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதை தாண்டி அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் அவருக்கான ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஸோ இது பாரிவேந்தர் அவர்களுடைய பலம். திமுகவின் சார்பில் அருண்நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். நேரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் திருச்சியினுடைய திமுகவினுடைய முகம். திருச்சியில் எல்லாவற்றையுமே அவர் தான் பார்த்து கொள்கிறார். அவருடைய மகன் போட்டியிடுறார் அப்படின்னும் போது நேரு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவார் அப்படின்றது தெரியும். மிகப்பெரிய ஆர்கனைசர். திமுகவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர்களில் மிகப்பெரிய ஒரு பலம் கொண்டவர் KN நேரு. திமுகவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிறார். இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்கிறார். நீண்ட ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கிறார். அவர் மகனுக்கு கடந்த முறையே அவர் சீட்டு வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது கடந்த முறையை கேட்கல, இந்த முறை அவர் கேட்டிருக்கிறார். அதே போல் நேரு அவர்கள் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். அது அவர்களுக்கு பலமாக இருக்கிறது. அதே போல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக அவங்களுடைய வசம் வச்சுருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சிறுபான்மையினருடைய வாக்குகள் மிகப்பெரிய பலம். அவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. இதெல்லாம் திமுகவினுடைய பலமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்டி சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ இங்கே
பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் ஐஜேகே வர்சஸ் திமுக அப்படின்ற களம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக அங்கே 6 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது திமுகவுக்கான சம அளவு வாக்கு வங்கி இருக்குது. பட் இங்கே மீடியாக்கள் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி ஐஜேகே வர்சஸ், அதாவது பாரிவேந்தர் வர்சஸ் திமுக அப்படின்றதுனாலையும் அங்கே வந்து அதிமுக வந்து ஓரளவுக்கான ஓட்டு வங்கியை வச்சுருக்கிறாங்க. ஓரளவுக்கு இல்லை, ஒரு கணிசமான ஓட்டு வங்கியே வச்சுருக்கிறாங்க. அதை அவங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்க அதை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றதில் ஃபோக்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸை நம்பி நிற்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் அவங்களுக்கு ஒரு பலமாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அதே போல் பாஜகவினுடைய கூட்டணி இல்லாததால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் நமக்கு வரும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் அவங்களுக்கு ஒரு பலமாக, இதெல்லாம் அவங்க ப்ளஸ் பாயிண்ட்டாக நினச்சி அவங்க வந்து தேர்தலில் அணுகிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார். சீமான் அவர்கள் வேட்பாளர் கூட்டத்தில் அறிவிக்கும் போது என்னுடைய மகள் தேன்மொழி அப்படின்னு தான் அறிவித்தாங்க. அவங்க வந்து ஒரு பேராசிரியர், வேலையை விட்டுட்டு வேட்பாளராக வந்து களத்தில் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி முசூரி, இந்த பெரம்பலூருக்கு உட்பட்டு வரக்கூடிய முசூரியில் எல்லா பொறுப்புகளையும் போட்டு அந்த முசூரி தொகுதியில் அத்தனை கிளை கழகத்துக்கும் வந்து பொறுப்பாளர்களை போட்டுருக்கிறாங்க. அந்த முசூரியில் அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் 2021 பெரம்பலூருக்கு உட்பட்டு 88,334 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை ஒரு 2 லட்சம் வாக்குகளை அவங்க பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் நேரு அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அந்த பலம் இருக்குது. சிறுபான்மையினருடைய வாக்குகள் அவங்களுக்கு பலமாக இருக்கிறது. நேரு மிகப்பெரிய ஆர்கனைசர். அவருடைய மகனை அவர் வந்து கண்டிப்பாக எப்படியும் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கிறது. அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க. பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகள் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பாரிவேந்தர் அவருக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக தான் பாரிவேந்தரை நான் வந்து பார்க்குறேன். 2014 2 லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு போட்டியை வந்து கொடுப்பாங்க. அதிமுக அவங்களுடைய ஓட்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட்ஸை அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே 2021 88,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை அங்கு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ஓட்டுகளை வரைக்கும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முசூரியில் அவங்க கிளைக்கழகம் உட்பட எல்லா பொறுப்புகளையும் போட்டு அங்கே வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இதே போல் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். பூத் லெவலில் கட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தொட முடியும். ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 800 ஓட்டு போலாச்சுன்னா அதில் ஒரு 300 ஓட்டாவது நம்ம ஒவ்வொரு பூத்துக்கும் வாங்கணும். அப்படி வாங்கக்கூடிய கட்சி தான் வெற்றியை நோக்கி போகும். ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அருண் நேரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பாரிவேந்தர் அவர்கள் கடுமையான போட்டியை அருண் நேரு அவர்களுக்கு வந்து கொடுக்குறார். நாம் தமிழர் கட்சி ஒரு 2 லட்சம் வாக்குகளை வரை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதிமுக அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கை ரீட்டைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பெரம்பலூரில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்கே யார் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்? அதுக்கப்புறமாக பெரம்பலூர் தொகுதியினுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.